அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆன்மீக தகவலில் கர்மானா என்ன, அதை கழிப்பது எப்படி அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். கர்மானா என்னென்னா, நம்ம என்ன செய்கிறோமோ அது நமக்கு திரும்பி வரும். அதுக்கு பேர் தான் கர்மா. முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதுதான். விதை விதைத்தவன் விதை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான்னு சொல்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரி நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் நமக்கு திருப்பி கிடைக்கும். இப்போ நீங்கள் ஒரு நெல்லை விளைச்சிட்டு கோதுமையை கேட்க முடியாது. இல்லைன்னா பருத்தியை, அதாவது நம்ம என்ன விதைக்கிறோமோ, வெண்டைக்காய் செடி வச்சா வெண்டைக்காய் தான் வரும், அதில் போய் பாவக்காய் வராது. அந்த மாதிரி தான் நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் வரும். அதுதான் கர்மா. நம்ம கெடுதல், நான் யாருக்குமே, சில பேர் சொல்லுவாங்க, நான் நிறைய அன்னதானம் பண்ணுறேன், கேட்குறவங்களுக்கெல்லாம் உதவி செய்கிறேன், நான் எந்த தப்பும் செய்யலை, ஆனாலும் நான் கஷ்டப்படுறேனே, ஏன் கஷ்டப்படுறேன்னு சொல்லி கேட்பாங்க. அதாவது கர்மாவில் மொத்தம் 8 வகையான கர்மாக்கள்லாம் இருக்குது. இது நம்ம இந்த ஜென்மத்தில் செஞ்சது மட்டும் கிடையாது, போன ஜென்மத்தில் செஞ்சதும் வரும். இதெல்லாம் எப்படி உண்மையான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நமக்கு இதுக்கான ப்ரூஃப் கிடையாது. ஆனால் நடைமுறையில் நம்ம கஷ்டத்தைப்பட்டுன்னு தானே இருக்கோம். அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கணும் சில விஷயங்கள்லாம். அப்படி பார்க்கும்போது நம்ம போன ஜென்மத்தில் செஞ்சதும் வரலாம். இல்லை நம்ம பரம்பரையில், இப்போ நம்ம இருக்கிற பரம்பரையில் நம்ம தாத்தாவோ அதுக்கு முன்னாடியோ நம்ம 7 தலைமுறையை சேர்ந்தது தான் நம்ம வரும், பாவ புண்ணியெல்லாம் சேர்ந்து வரும். ஸோ அவங்க யாரோ செஞ்ச இந்த பாவ புண்ணியத்தை கூட நம்ம தான் அனுபவிக்கணும். ஸோ அதை நம்ம கழிக்கணும். வேணாம், அவங்க செஞ்சுட்டு போயிட்டாங்க, தப்போ ரைட்டாக செஞ்சுட்டாங்கன்னா அந்த தப்பு என்னன்னு தெரிஞ்சு அதை நம்ம சரி பண்ணணும். இப்போ ஒரு வீடு இருட்டாக இருக்குன்னா அந்த லைட்டை போட்டோன்னா இருட்டு போயிடும். அதே மாதிரி ஒரு பாவம் செஞ்சுருக்காங்கன்னா அந்த பாவத்துக்கு பரிகாரம்னு செய்ய முடியாது, பிராயச்சித்தம் பண்ணலாம். பிராயச்சித்தம் பண்ணும்போது அது மாறும். இப்போ எப்படி அது பிராயச்சித்தம்னு சொல்லி கேட்குறீங்கன்னா, இப்போ ஒரு பெண்களுடைய வாழ்க்கையை நம்ம முன்னோர்கள் யாராவது பாழ் பண்ணியிருக்கலாம், அட்லீஸ்ட் அவங்களுக்கு கெடுதல் நினச்சிருக்கலாம், அவங்க விட்ட சாபம். ஏன்னா இப்போது பாவம்னா அவங்கள போய்ட்டு தப்பான முறையில் பண்ணணுன்னு கூட அவசியம் இல்லை. அந்த காலத்துலலாம் பார்க்கும்போது பெண்களை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கொண்டு வந்ததுக்கப்புறமா கூட அடக்குமுறைகள்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. நிற்கக்கூடாது, உட்காரக்கூடாது, எவ்வளோ பெண் கொடுமைகள்லாம் நிறையா இருந்திருக்கு. அவங்க பேசுகிறதுக்கு கூட அவங்களுக்கு உரிமை கொடுத்துருக்க மாட்டாங்க. அவ்வளோ கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சு தான் வந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் அவங்க சாபம் விட்டுருப்பாங்க, ஐயோ நான் இப்படிலாம் கஷ்டப்படுறேனே. சாபம்னா சாபமாக கூட நம்ம மன நொந்து போயிருந்தால் கூட அதுவே நமக்கு சாபமாக மாறும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், இதுக்கு என்ன பண்ணலாம், பெண்களை மதித்து அவங்களுக்கு மரியாதை கொடுத்து எல்லாம் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நமக்கு நல்லதெல்லாம் அவங்க வாழ்த்துவாங்க. பரவாயில்ல, நம்மளை எல்லாம் புரிஞ்சுட்டு நான் பண்ணும்போது அந்த சாபம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க வாழ்த்த அந்த சாபங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி நமக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்கும். இது மாதிரி பெண்களுக்கு. அதே மாதிரி பார்க்கும்போது வயசானவங்களை அப்பாவாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், அவங்களெல்லாம் மதிக்காமல் இருந்திருப்பாங்க சில டைம். அவங்க கஷ்டப்பட்டு வளர்த்து எல்லாம் பண்ணியிருப்பாங்க. அப்பாலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க. வயசானதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லது கெட்டது தெரியாமல் கொஞ்சம் ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா அவங்கள ஓரமாக ஒதுக்கி வச்சு அவங்களுக்கு சரியாக பராமரிப்பெல்லாம் கொடுக்காமல் இருந்தாங்கன்னா அது சூரிய கர்மாவாக மாறி அவங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷனில் ப்ராப்ளம் பண்ணும். சூரிய கர்மா ப்ராப்ளம் பண்ணும். அடுத்த ஜென்மத்துலேயும் வரலாம், இல்லைன்னா இதே ஜென்மத்துலேயும் வரலாம். உங்களுக்கு சூரிய கர்மாவை வச்சு நிறைய விஷயங்கள்லாம் கெட்டதெல்லாம் நடக்கும். இந்த மாதிரி அதே மாதிரி சந்திரன்னா மன ப்ராப்ளங்கள்லாம் நிறையா வரும். இந்த மாதிரி செவ்வாய்னா கல்யாணம் லேட் ஆகும், இந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கர்மாவில் மொத்தம் 8 கர்மா இருக்குது. 8 கர்மாலையும் ஒவ்வொரு கர்மாலையும் ஒவ்வொரு ப்ராப்ளம் நம்ம பண்ணியிருப்போம். தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம பண்ணியிருக்கலாம், இல்லைன்னா நம்ம முன்னோர்கள் கூட பண்ணியிருக்கலாம். அதை நம்ம ஏன்னு கேட்பீங்க, நம்ம முன்னோர்கள் செஞ்சது நான் ஏன் செய்யணும், திருப்பி திருப்பி அதே கேள்வி நிறைய பேர் கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. முன்னோர்கள் செஞ்ச தப்புக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்பாங்க. இப்போ முன்னோர்கள் இருக்காங்க, ஒரு சுகர் பேஷண்ட்டாகவே இருக்காங்க, அவங்க ஓரளவு சரி பண்ணி அவங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்கும்போதே குழந்தை பிறந்தா அந்த ப்ராப்ளம் குழந்தைங்களுக்கும் வருது இல்லையா. அதை நம்ம என்ன பண்ணுவோம், வந்துடுச்சு, அப்போ என்ன பண்ணலாம், அதை சரி பண்ணுறதுக்கு தான் பார்க்கணும். அவங்க செஞ்சதுக்கு நான் ஏன் பண்ணேன்னு உட்காந்தா வேலைக்கு ஆகாது. ஸோ அதை எப்படி ரெடி பண்ணணும்னா, என்ன நம்ம கர்மா என்ன தப்பு எதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலான்னா, நம்ம கஷ்டப்படுறதை வச்சே கண்டுபிடிக்கலாம். இப்போ எதனால் கஷ்டப்படுறோமோ அந்த கர்மா என்னன்னு நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சி, அந்த கர்மாக்கான பரிகாரம்னு கிடையாது இது, பிராயச்சித்தம் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக ஒரே இன்றைக்கி அரச மரத்தை சுற்றி அடி வைத்த தொட்ட கதையாக நாளைக்கே நடந்துருமானா நடக்காது. நீங்கள் ரெகுலராக செஞ்சுக்கிட்டே வரும்போது வரும். சப்போஸ் இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு நடக்கலைன்னா கூட அடுத்த ஜென்ரேஷன் உங்களோட பிள்ளை பேரன் இவங்கெல்லாம் நல்லா இருப்பாங்க. ஸோ இதுவரையும் முடிஞ்ச அளவுக்கு நடந்து போச்சுன்னா இனிமேல் நல்லதை மட்டுமே செய்யுங்க. அடுத்தவங்களுக்கு எந்த கெடுதலும், மனசார கூட எந்த கெடுதலும் செய்யாதீங்க. ஓம் நம சிவாய.